நம்ம திடீர் தளபதி எஸ்கேவும் விண்வெளி நாயகன் கமலஹாசனும் மீண்டும் ஒரு திரைப்படத்துக்காக இணைகிறாங்க. மீண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்து நடிக்கல, இப்பயும் சேர்ந்து நடிக்கல. அதாவது கமலஹாசன் சாரோட ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் நம்ம எஸ்கே நடித்து சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் வந்து அமரன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ இதனால ராஜ்கமல் நிறுவனத்துக்கும் நல்லா கல்லா கட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவும் திடீர் தளபதியாக உருவெடுத்தார். ஸோ இந்த வெற்றியை தொடர்ந்து நம்ம ராஜ்கமல் நிறுவனம் திடீர் தளபதி வச்சு மீண்டும் ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட பேர் தான் சேயோன். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த மலைவாழ் மக்களோட கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா சேயோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனை குறிக்கிற ஒரு சொல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட பேக்ரவுண்டில் நம்ம திடீர் தளபதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் தொகையை தான் பேக்ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவர் பக்கத்தில் 2 மயிலும் நிற்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் தான் அந்த போஸ்டரில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இது முருகன் சம்மந்தப்பட்ட இல்லை அந்த மலைவாழ் மக்களை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நான் போஸ்டரை பார்த்து நினச்சேன். பட் ஆனால் சேயோன் படத்தோட ட்ரீசரை பார்த்ததுக்கப்புறம் ஆல் கொலாப்ஸ். ஓவரால் ட்ரீசரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அதிகமாக கமலஹாசன் சாரோட ரெஃபரன்ஸ் இந்த டீசரில் இருந்துச்சு. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? ஏய், சாமி ஆடுறவனே அவன் தான்டா. பெரும்பாண்டி ரெஃபரன்ஸும் இந்த டீசர்ல இருந்துச்சு. என்ன கும்பிட்டு இருக்கீங்க? பெருமாண்டி சாமி. தளபதி ஃபேன்ஸை வெறுப்பேற்றுற மாதிரி சில விஷயங்களும் இந்த டீசர்ல இருந்துச்சு. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. வா வா நீலடா. பக்காளி வரேண்டியே. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. ஸோ இதெல்லாம் இந்த டீசர்ல இருந்துச்சு. ஆனால் படத்தில் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ராதிகா மேம் நடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்கக்கூடிய படம் தான் தாய் கிழவி. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிவகுமார் முருகேசன் அப்படின்றவர் தான் இந்த சேயோன் படத்தையும் இயக்குறாரு. இவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு தான். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட டைட்டில் டிசைனுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஓ அப்படின்ற மாதிரி காட்டி அதை அப்படியே சேவா மாற்றி சேயோன் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்றது லார்ட் முருகனோட ரெஃபரன்ஸ் மாதிரி. ஸோ நாமெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும் போதில் எல்லா முருகனோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓம்க்கு நடுவில் முருகன் நிற்கிற மாதிரி தான் எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு ரெஃபரன்ஸில் இந்த டைட்டிலை டிசைன் பண்ணி செம்ம க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு ஆளை பற்றி நான் இங்கே பேசி ஆகணும். அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். வைபான மியூசிக் போடுறதுல பேர் போன சில பெரிய மியூசிக் டைரக்டருங்க லிஸ்ட்டில் மிக முக்கியமான ஒரு ஆள் நம்ம சந்தோஷ் நாராயணன் தான். ஸோ இந்த படம் ஒரு கிராமத்து சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கிறதுனால பருத்தி வீரன் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வைபான சாங் இதில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால வி வாண்ட் இட் சனா அப்படின்னு நான் கமெண்ட் போடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு வைபான சாங் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வி வாண்ட் இட் சனா அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சகோஸ்.